அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்திரன் வணக்கம். தற்போது ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தற்போது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. ஞானசேகரனும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தையும் தற்போது பெற்றிருக்கின்றனர். தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஞானசேகரனும் விசாரணையும் நடத்தி முடித்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. இந்த நிலையில் அவர் மீது தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல்துறை ஆணையர் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழு பரிந்துரையின் பேரில் சென்னை காவல் ஆணையர் ஞானசேகரன் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதன் நகலையும் தற்போது சிகிச்சை பெற்று வரும், அதாவது ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஞானசேகரன் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனையடுத்து அவர் இந்த உடனடியாக, அதாவது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவர் உடனடியாக எந்த வழக்கின் கீழும் உடனடியாக வெளியே வர முடியாது. ஒரு குறைந்தது 6 மாதங்களாக அவர் சிறையிலே இருக்கக்கூடும். எனவே தற்போது அவர் எந்த ஒரு ஜாமீனும் பெற முடியாத ஒரு சூழல் தற்போது நிலவி வருகிறது. தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் காவல் ஆணையர், அதாவது சிறப்பு புலனாய்வு குழு போலீஸ் காவலை எடுத்து விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தற்போது வெளியாகியிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.